தட்ஸ் ஆல் ட்ரிப் இது ஒரு ஆட்டோ மற்றும் கேப் புக்கிங் ஆப். சின்ன டவுன்களுக்கு விசேஷம், கோயில், குளம்னு டூர் போறவங்க ஆட்டோ கேப் கிடைக்காம ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களுக்கு இந்த ஆப் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்கை கிளிக் பண்ணி தட்ஸ் ஆல் ட்ரிப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பூபதி சந்த் சார், எப்படி பாக்குறீங்க இந்த விவகாரத்தை? 3 பேரும் பேசியிருக்காங்க. ஆமாம் சார். சார் இப்போ பொதுவாக பார்க்கணும்னா என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய பிஜேபி அது ஒரு வியூகம் அமைக்குது. என்ன ஒரு பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்கன்னா, இந்தியா முழுவதும் பிஜேபி என்கிற கட்சி கருத்தியலோடு சேர்ந்து எல்லாத்தையும் ஒன்றிணைக்குது. நாங்கள் சாதி அரசியல், மத அரசியலையெல்லாம் நான் எங்கேயும் பேசவே கிடையாது, எல்லாமே கருத்தியல், தலைமை சொன்னால் கேட்டுக்கும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மாய பிம்பத்தை கட்டமைச்சிருக்காங்க. எப்படி குஜராத் உயர்ந்ததுன்னு சொல்லிட்டு மோடி ஆட்சியில் இருந்தபோது குஜராத் மாடல் பிம்பத்தை கட்டமைச்சாங்களோ அதே மாதிரி கட்டமைச்சிருக்காங்க. அந்த கட்டமைப்பு சுக்கு நீராக ஒட்டச்சு போட்டாச்சு. எப்படின்னா, இப்போ அண்ணாமலையினுடைய மேட்டர், பிஜேபியில் இருக்கக்கூடிய அண்ணாமலை மேட்டர் மேலோட்டமாக பார்த்தால் ஒரு அதிகாரத்திற்கான ஒரு அதிகார போக்குக்கான ஒரு மேட்டராக இருந்தாலும் அதில் உள்நோக்கத்தோடு பார்த்தால் அது ஒரு சாதி அரசியலே. அதுதான் முக்கியம். இல்லை என்றால் அது உள்நோக்கமாக பார்த்தால் அந்த அரசியல். நான் விளக்குறேன் எப்படின்னு. அண்ணாமலை அவர்கள் எப்படின்னா, அண்ணாமலை அவர்கள் ஒரு மாற்றம் தேடி வர்றார். ஐபிஎஸ்ஸாக இருந்தார், வர்றாரு, வந்து பார்த்து அவருடைய அறிவிப்புகள் எல்லாம் பார்த்தா, அதாவது நார்மலாக பேசுகிற பேச்சுக்கு எதிரான பேச்சு எல்லாமே. வாட்சிலிருந்து பார்த்தீங்கன்னா, செருப்பிலிருந்து பார்த்தீங்கன்னா, சாட்டை அடி போடுறதுலேருந்து பார்த்தீங்கன்னா, அவர் நடந்த பாதை, செய்கிற பாதை எல்லாமே நார்மலாக செல்லக்கூடிய பாதை இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான பாதை. இதன் மூலம் என்ன ஆகுது அப்படின்னா, மக்கள் மத்தியில் இந்த அன்பேலன்ஸ்டாக இருக்கிறவங்க இல்லை ரொம்ப ஒதுங்கி இருக்கிறவங்கலாம் கவர் ஆகுறாங்க. கவர் ஆக ஒரு ஃபோர்ஸ் ஜெனரேட் ஆகுது. அப்போ அண்ணாமலையை என்ன ஃபீல் பண்ணுறா அப்படின்னா, இந்த கட்சி தயிர் கட்சியாக இருந்துச்சு, நான் சாம்பாரை ஊற்றி காரக்குழம்பெல்லாம் போட்டு சும்மா அப்படியே சத்துள்ளதாக மாத்துறேன் அப்படின்னு இருங்கண்ணா அண்ணா அது மாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்த மூமெண்ட் போற இடத்துல செக் வைக்கிறாங்க. அவருடைய ஓட்டத்துக்கு செக் வைக்கிறாங்க, அவர் பெரிய நடப்பயணத்துக்கு செக் வைக்கிறாங்க. எங்க செக் வைக்குது அப்படின்னா, மத அரசியலை உள்நோக்கத்தில் இருக்கக்கூடிய RSS பின்புலம் கொண்டவர்கள் செக் வைக்கிறாங்க. அப்படி செக் வைக்கும்போது அண்ணாமலை கொஞ்சம் உப்பு போட்டு சாப்பிட்றாரு. ரோசை குப்புன்னு எகிரும் போது அவருடைய அறிக்கை சருன்னு வருது. யோசிச்சு பாருங்க, தேர்தலுக்கு 65 நாட்களே இருக்கக்கூடிய நேரத்தில் எந்த ஒரு முன்னாள் மாநில தலைவரும் நான் பிரச்சாரத்திலிருந்து வெளியே வந்து விடுகிறேன், இதில் எந்த விதமான அரசியல் இல்லை, இந்நாள் சூழ்நிலையின் காரணமாக பிரச்சாரத்திலிருந்து வெளியே வந்துடுறேன்னு சொல்லிட்டு முன்னாள் மாநில தலைவர் 65 நாள் தேர்தல் இருக்கும்போது சொல்ல முடியுமா? சொல்றாரு. ஏன் சொல்றாரு? சொல்றது கேளுங்க. என்ன சொல்ல வர்றாரான்னா, அவருக்குள் இருக்கக்கூடிய அழுத்தம் என்னன்னா, கட்சியே தான், அதான் கட்சியே தான், கட்சியில இருக்கக்கூடிய திரும்பவும் நான் இல்லங்க இங்க திருப்பியே சொல்ல சார், சுஷில் ராஜ்குமார்ட்ட கேட்ட அதே கேள்வியை தான் சொல்றேன். மாநில தலைவராக தமிழிசை சவுந்தரராஜன், மாநில தலைவராக பொன் ராதாகிருஷ்ணன், மாநில தலைவராக எல்முருகன் வாங்கின வெற்றியை இவர் உருவாக்குனாரா? சார் உருவாக்கலாம் வேண்டாம் சார், கூட்டணியையும் பலப்படுத்தி உருவாக்க இல்லங்க பாருங்க. இல்ல சார், கட்சியில இருக்கிறவங்களுக்கு தான் சார் பொறுப்பு கொடுக்க முடியும். சார் ஒரே ஒரு நிமிஷம், நீங்க அதுக்குள்ள இன்னொரு லாபியை கட்டறீங்கல்ல? இல்ல சார், அது அன்ஜஸ்டிஃபைடா தான சார். இந்த புள்ளையில வந்து நிக்கிறான் அவர். வெற்றியை இருங்க சார், வெற்றியை உருவாக்கினாருங்க திமுகக்கு 40. ஒரு நிமிஷம் இருங்க சார். சார் வெற்றி உருவாக்கல சார், ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிருக்கிறார் சார் பிஜேபிக்குள்ள. சார் மொமெண்டம் பிஜேபிக்குள்ள ஏற்கனவே இருந்திருக்கே சார். பிஜேபிக்கு இல்ல சார், பிஜேபி என்கிற கட்சியே மக்கள் மத்தியில மொமெண்டம் பாருங்களேன். என்ன தெரியுங்களா? இல்ல சார், ஒரே நிமிஷம் இருங்க சார். அதேதான் பொன் ராதாகிருஷ்ணன், தமிழிசை சவுந்தரராஜன், எல்முருகன் வெற்றி பெற்று வச்சாங்கல்ல, நாடாளுமன்றத்துக்கு சட்டமன்றத்துக்கு அனுப்புனாங்கல்ல. இவர் அது மாதிரி செஞ்சிருந்தாருன்னா அப்படிப்பட்ட ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். நான் சொல்றது கேளுங்க, ஒரு இது முக்கியம் சார். பிஜேபி என்கிற கட்சியே மக்கள் மத்தியில ஒரு மொமெண்டத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க, மறுக்க முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது என்ன தெரியுங்களா, இவருடைய தலைமையை, இவருடைய இதை நிறைய பேத்துக்கு பிடிக்கல. பெரிய பெரிய தலைமைகளுக்கெல்லாம் இவருடைய வளர்ச்சி பொருள் ஈகோ கிளாஸ். 2. மூன்றாவது, அங்க மத அரசியலான, சாதி அரசியலான, பிராமின் நான் பிராமினுடைய சப்ரஷன். இந்த 3 இதுதான் சார் வெளிப்படை. இது நீங்க உள்ள போய் ஆழ்ந்திருந்து உட்கார வச்சு, அண்ணாமலையை உட்கார வச்சு 2 டீ நம்ம திராவிட டீ கொடுத்து சாப்பிட்டு பாருங்க. நல்ல அழகான டீ, எந்த வித அண்ணாமலைக்கு திராவிட டீ உண்மையை சொல்லுவார் பாருங்க. திராவிட டீ கொடுங்க, உண்மையை சொல்லுவார் பாருங்க. சொல்றேன், அண்ணாமலைக்கு திராவிட டீ கொடுத்து பாருங்க, உண்மை வெளிய வரும். இல்ல அது இருக்கு. ஏற்கனவே பொறுப்பெடுத்த அடுத்த வாரம் தந்தை பெரியாரை உயர்த்தி பேசியது என்பது
ஆமா. பதிவுல இருக்க வரலாற்று. அதாங்க. அதனால என்னன்னா உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கசப்பான சாதி அரசியல் தான் முடிஞ்சு போச்சு. ஒரே நிமிஷம். அந்த மொமெண்ட் எதுக்காக கிரியேட் பண்ணோம்? எந்த மொமெண்ட்டும் கிரியேட் பண்ணாத நிர்மலா சீதாராமன் தொடர்ந்து அமைச்சரா இருப்பாங்க. தமிழிசை என்ன ஆவாங்க? கவர்னர் பதவியை விட்டுட்டு தெருவில் வந்து நிற்பாங்க. நம்ம இவர் பொன்னார் என்ன செய்வார்? அவரும் பதவியை விட்டுட்டு அமைதியா இருப்பார். திரும்பி அவருக்கு வாய்ப்பு கூட கொடுக்க மாட்டீங்க. ஆனா எல்லா வாய்ப்பும் அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கே போயிட்டு இருக்கும். எதுக்கு மொமெண்ட் கிரியேட் பண்ணும்? அது தனியா போய் கிரியேட் பண்ணுவோம். அதுதான் அண்ணாமலை முடிவெடுத்திருக்கார். கட்சியை உடைக்கிறார். அண்ணாமலை உடைக்கிறார். இது நடக்க போகுது இல்லைங்க. மொழியை பற்றி விவாதம் பண்ணாங்களே. ஆர்எஸ்எஸ் வந்து இப்போ ஒருத்தரை வந்து கேசவ விநாயகத்தை மாற்றுவது, அந்த இடத்துல வந்து பிரசோப் குமாரை கொண்டு வருவதெல்லாம் வந்து பேசி அதை பற்றி எடுக்கிறீங்க விவாதம். தட்சிண தமிழகம், உத்தர தமிழகம் யாருக்காவது விளங்குமா? தமிழ்நாட்டில் எனக்கு விளங்கும். இதுதான் வந்து அது அவருக்கு மட்டும் விளங்குச்சுன்னா தமிழ்நாடு. எனக்கு இந்த கேள்விக்கான பதில ஈவே ராமசாமி ஐயா சொல்லி கொடுத்திருக்காரு. திராவிடஸ்தான், பாகிஸ்தான் அப்படின்னு இந்தியாவுக்கு கூறு போட்டு வித்துருங்க அப்படின்னு அவர் தான் முதல்ல சொல்லி கொடுத்தாரு. நாங்க என்ன பண்ணோம்னா அதுல இருந்து பாடம் கத்துக்கிட்டு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, தேசியம்னு வந்தோம். ஐயா நான் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன். அண்ணாமலையை விமர்சிங்க, அண்ணாமலையை தூக்கி பிடிங்க, ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபிக்கு தொல்லை கொடுங்க. ஆட்டோவில் கண்ணாடி திருப்பினா ஆட்டோ ஓடுன்னு சொல்லுங்கள், ஒத்துக்கிறேன். பக்கத்து ஆட்டோவில் கண்ணாடி திருப்பினா ஓடுன்னு சொல்லுங்கள். ஃப்ளைஓவரில் சிக்னல் போடல, அதனால் ஆட்டோ ஓடலன்னு தயவு செஞ்சு சம்பந்தமே இல்லாமல் அண்ணாமலைஜிக்கும் சாதிக்கும் மதத்துக்கும் ஏன் அண்ணாமலைஜிக்கு பிஜேபிக்குள்ள சாதியோ மதமோ இனமோ குலமோ ஒரு மண்ணும் கிடையாது. இறுதி கருத்து 4 முனை போட்டி உறுதியாக விட்டது சார். ஒன்று திமுக தலைமையிலான கூட்டணி, 2வது நாம் தமிழர், 3வது தாவேகா, 4வது தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய பிஜேபி மற்ற இதர கட்சிகள். இல்ல இந்த லிஸ்ட் எப்படி சொல்றீங்க நீங்க? இருங்க சொல்லி முடிச்சார். இல்ல சார், இதுதான் சார் இருட்டடிப்பு. தமிழ்நாட்டினுடைய பிரதானமான எதிர்க்கட்சியையும் மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சியையும் நீங்க 4வது இடத்துக்கு தூக்கி போடுறீங்கன்னா மோட்டிவ்ல உங்களுக்கு ஒரு மோட்டிவ் இருக்குல்ல சார்? நான் சொல்றதை புரிஞ்சுக்கல சார். தவறு சார். இந்த டேட்டாவே அந்த டேட்டாவை அனுமதிக்க முடியாது சார். நான் சொல்றதை கேளுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா சார் 4 கூட்டணிங்கிறேன். 4 இது 1 டிஎம்கே அலையன்ஸ் சார். இல்ல சார், ரொம்ப எளிமையான கேள்வி சார். நான் என்ன சொல்றேன்? நாம் தமிழர் கட்சிக்கு எத்தனை எம்பி எம்எல்ஏக்கள் சார் இருக்காங்க? நான் தாவேகா எத்தனை வோட் பேங்க் சார் வச்சிருக்காங்க? நான் என்ன சொல்லிட்டேன்? நான் என்ன தவறு சார்? 4வது இடத்துல எப்படி சார் பாஜக என்டிஏ கூட்டணி நீங்க வைப்பீங்க சார்? அது குரோனாலஜி ஆர்டர்ல சொல்லும்போது 4வதா சொல்லிட்டேன், அவ்வளவுதான். சரி, நான் ஃபர்ஸ்ட் இது சொல்லிடுறேன். தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய அதிமுக தலைமையில் இருக்கக்கூடிய அதிமுக மற்றும் இதர கட்சிகளான பிஜேபி மற்ற கட்சிகள் அது முதல்ல வச்சுக்கோங்க. திமுக தூக்கி கடைசியிலே போட்டுங்க, ஏன்னா ஜெயிக்கிற கட்சி கடைசியிலே வச்சுங்க, அதெல்லாம் தப்பு கிடையாது. 2வது நாம் தமிழர் வச்சுக்கோங்க, 3வது தாவேகா வச்சுக்கோங்க, 4வது வெற்றி கூட்டணியான திமுக மற்ற கட்சிகள் வச்சுக்கோங்க. சார் இதுல என்னன்னா முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா நடந்துச்சு? முதல்ல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. என்ன பிரச்சனை இருந்துச்சுன்னா முதல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியில பிரச்சனை இருந்துச்சு. எந்த கட்சி அங்க வரும்னு சொல்லிட்டு அதிமுக இருக்கும்போது அதிமுக பிஜேபி இருக்குது, மற்ற யார் அன்புமணி வருவாங்களா, ராமதாஸ் வருவாங்களா, மற்ற வேற எந்த கட்சி வரும்னு. இப்ப என்னன்னா பிஜேபிக்குள்ளேயே பிஞ்சு போச்சு எல்லாம். அது பணியாரம் பிஞ்சு போற மாதிரி பிஞ்சுக்கிட்டு கிடக்குது. அண்ணாமலை ஐயார் தனியா போறாரு, அது பிரச்சனை ஆயிட்டு இருக்குது. 4 பேர் இருக்குது. அது ரெட்டை இன்ஜின் இல்ல, 4 இன்ஜின் வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு பஸ், ஓட்ட பஸ். சரிங்களா? அதனால இந்த சமயத்துல ஐயா ஒரு வார்த்தை சொன்னார். எப்படி அப்படின்னா பிஜேபி நிலைப்பாடு காங்கிரஸ் கட்சியோட நிலைப்பாடு. காங்கிரஸ் தான் டிஎம்கே ஜெல் ஆயிடுச்சு. அது ஒரு சின்ன விஷயம். மருத்துவர் சார், உங்களுக்கே பார்வை குறைபாடு. நீங்க பாருங்க, இன்னொரு வாரம் 2 வாரம் அது எப்படி சார் அவ்வளவு டாக்லா நீங்க வந்து மாத்திரிக்க போச்சு சார்? இல்ல காங்கிரஸ் இன்னைக்கு வர மாணிக்கம் தாகூர் பேசுறாரு சார். 37 நாள் ஆச்சு. நான் ஒன்னு சொல்றேன், நீங்க கூட்டணிக்கு அழைக்கவே இல்ல, பேசுவார்த்தைக்கு அதை நீங்க நிராகரிப்பீங்க. காங்கிரஸ் ஒரு சின்ன மாணிக்கம் தாகூர் எதுக்கு பேசணும்? யாரு தலைமை? எம்பி சார் அவரு. எம்பி சார் என்ன காங்கிரஸ் கட்சியோட எம்பி சார் இருங்க சொல்லுங்க. இது குழப்பத்தை உண்டு பண்ணும். இல்ல சார், இல்ல நான் மாணிக்கம் எவ்வளவு நுணுக்கமா என்டிஏ கூட்டணிக்கு 4வது இடம் சொல்றீங்க. அதுக்கப்புறம் குறுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன சொல்றீங்க?
காங்கிரஸ் கட்சியும் இருங்க சார், திமுகவும் ஜெல்லா இருக்குன்றீங்க. நான் ஒரு மாணிக்கம் தாக்கூர் மேட்டர் பத்தி சொல்றேன் சார். சார் நான் ஒண்ணு சொல்றேன். கார்த்தி சிதம்பரம் இப்ப இருங்க பேசிட்டு சார், இருக்காரு. இருங்க சார், ரெண்டு நாளா திமுக சார், இங்க தாக்கி. பாருங்க சார், இங்க பாருங்க சார், நான் என்ன சொல்ல வரேன்னா காங்கிரஸ்ல வந்து இந்த மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அடக்கி வாசிக்கணும். நான் என்ன சொல்றேன்னா இவரு தான் இருக்கிறாரு, செல்வம் சார் தான் இருக்கிறாரு, மதிப்புக்குரிய செல்வம் இருக்கிறாரு, அதுக்கு ஒரு குழு போட்டிருக்காங்க, இவங்க தான் பேச்சுவார்த்தையை போய் பேசிட்டு இருக்கணும். மாணிக்கம் தாக்கூர் இவரு மாணிக்கம் இன்னமும் மறுபடியும் குழுவும் போடல. சொல்றத கேளுங்க. ஜெல் ஆயிருச்சு. மாணிக்கம் தாக்கூர் போன்றவர்கள் எல்லாம் பேசி குழப்பத்தை உண்டு பண்ணி பண்றாங்க. அடக்கி வாசிக்கணும். ஏன்னா வெற்றி கூட்டணி வெற்றியாக இருக்க போகுது. எந்த பிரச்சனையும் வராது.